Good morning and once again welcome back to my channel. நான் தான் Vega Kichaa பேசுறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புறேன். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா டுவர்ட்ஸ் வந்துட்டு ஆகரா தான் போயிட்டுருக்கோம். நேற்று வந்து பார்த்தீங்கன்னா சரியான நைட் ரைடுங்க. ஸோ ஃபுல்லாக வந்து நைட் ரைட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த டோல் இருக்குது பார்த்தீங்களா, அந்த டோலோட அந்த பேக் சைடு அங்கே தான் வந்துட்டு அப்படியே காரை நிறுத்திட்டு அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டோம். நமக்கு நைட் ரைட்லாம் செட் ஆகாது, அதனால் நான் நைட் விளாக் எடுக்க மாட்டேன், அப்படியே தூங்கிடுவேன். ஸோ பாய்ஸ் தான் ஓடிட்டு இருந்தாங்க. பட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் எப்போ எந்திரிச்சேன் எப்போ இது பண்ணுறது எனக்கு சத்தியம் ஒன்றுமே புரியல. இப்போ முழிச்சு பார்க்குறேன், என்னடா இது டோலில் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஸோ வந்து இப்போ டோலில் தான் இருக்கும். டுவர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஸ்ட்ரெச்சு ஆகரா தான் கிளம்புறோம். ஏன்னா இன்றைக்கி ஆகரா போய்ட்டு நம்ம ஸ்டே பண்ண போகிறாங்க. வாங்க மீதிலாம் வந்து பார்த்தீங்கன்னா மோட்டார் வேலை கம்மி பண்ணுறேன். ஹே ஜோயா, ஹவ் ஆர் யூ? குட் மார்னிங். இது உன்னை லைட்டாக வார்ம் அப் பண்ணி விட்றேன். ஐயோ, வாட் இஸ் திஸ்? இட் இஸ் ஷேக்கிங். மார்னிங்கே சம்பவமா? அல்லா ஜீசஸ் பிள்ளையாரப்பா, நீதான்ப்பா எங்களை காப்பாற்றணும், இதான் எங்களை காப்பாற்றணும். அதுதான் டுவர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆகரா தான் கிளம்பிட்டோம். ஸோ வந்துட்டு நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தான் ஸ்டே பண்ணிடணும். ஒரே நிமிஷம் மூஞ்சல. ஓகே லைட்டாக கொஞ்சம் கலர் வந்து போயிடுச்சு, இருந்தாலும் பரவாயில்ல, கொஞ்சம் கலராக தான் இருக்கேன். வாங்க போகலாம். தம்பி எப்படி தெரியுமா போகணும்? இங்கே பாரு, வண்டி எடுத்த உடனே ருத்துன்னு போகணும். ஆமாம், காலையில் வெயில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹாட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஒரு மாதிரி அப்படி ஜாக்கெட் கூடலாம் ஸ்வெட் ஆகிற மாதிரி ஆயிடுச்சு. அப்பா, ஆனால் மணி இப்போ 8 மணி தான் ஆச்சு, அதுக்குள்ளே ஏன் இவ்வளோ ஸ்வெட் ஆகுதுன்னே தெரில. ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. ஆனால் போகிற வழியில் ஒரு போல்ட் நட் மட்டும் வாங்கி போடணும், இல்லைனா கண்டிப்பாக எம்பியோட வைசர் உடஞ்சிரும். அப்போ அதுக்கு காரணம் நான் தான் சொல்ல ஆரம்பிச்சிருவான். அப்புறம் இதில் மெக்கானிக் ஷாப் இருந்தே வச்சுக்கோங்களேன், ஜோயாவை ரெடி பண்ணிக்கலாம். சரி வாங்க செல்வம். அல்லா ஜீசஸ் பிள்ளையாரப்பா, நீதாப்பா காப்பாற்றணும். ஜான்சிக்கு 95 கிலோமீட்டர். ஆமாங்க, ஜான்சியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சர்க்கிளில் தான் இருக்குது, இந்த ஆக்ரா, நியூ டெல்லி, ஸோ அந்த சர்க்கிளில் தான் இருக்குது. அப்போ நம்ம கரெக்டான டேரெக்ஷனில் தான் போய்கிட்டு இருக்கோம். ஆமாம், எனக்கு காலையில் என்னன்னு தெரியல, எனக்கு விளாக் பண்ணவே ஒரு மாதிரி பயமாக இருக்குது. அந்த ஒரு ஃப்ளோ வரவே மாட்டேங்குது, என்னன்னு தெரில. பட் லெட்ஸ் ஹோப் ஃபார் த பெஸ்ட். ஆஃப் ரோட் பண்ணுவோமா? யாராடி ஏடா நீ ஜிடிஏ வைசிட்டி பைத்தியமாடா? ஆமாங்க, நேற்று கூட ஜிடிஏ தான் விளாண்டுட்டு இருந்தான். விட்டா இவங்ககிட்ட எங்கடா டிரைவிங் கற்றுக்கிறேன்னு கேட்டால் ஐ லேர்ன் டிரைவிங் ஃப்ரம் ஜிடிஏ வைசிட்டின்னு சொல்லுவான் போல். மொத்தம் ஏன் ஸ்லோ பண்ணுறான்னா எப்படி இதுக்குள்ளே இறக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். ஏன்னா நேற்று இப்படி தான் இறக்கிட்டான், சட்டார்னு இறக்கிட்டான், ஸ்வைங்னு இறக்கிட்டான். ஏலே வந்தாலும் மழையே அடித்தாலும் நம்ம லடாக் போகுது உறுதிடா. ஃபேமே இங்கே பாருங்கள், இங்கே கூட ஸ்பீட் லிமிட்டர் வச்சுருக்காங்க. ஆனால் வந்துட்டு கவர்மெண்ட்டில் கரண்ட் இல்லைன்னு நினைக்கிறேன், அதனால அது ஒர்க் ஆகல. கவர்மெண்ட்டே புதுசாக விஷயம் கொண்டு வர்றது நல்லா தான் இருக்குது, ஆனால் கன்சிஸ்டன்சி இல்லையே. குடியா டக்கு யோ யாரியாடி 50 ரூபா தர்றையா, ஜிபே பண்ணுறேன், கொடு ப்ரோ. அட பாவி, யோ கண்ணாடியே குடியா, எனக்கு குடியானா நீ போட்டுக்கிட்டு இருக்க. இது போங்காட்டமா இருக்கு. ஏய், நான் சூப்பர் ஸ்டார் ஃபேனுடா, லொபக்குன்னு போடுவேன் கண்ணாடியை. நல்லா தான் இருக்கு. ஆல்ரெடி டிண்டட் வைசர் போட்டிருக்கோமா, ரொம்ப கருப்பாக தெரியுது எல்லாமே. கொஞ்ச நேரம் இந்த விஷுவலாம் என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கூலர்ஸ் போட்டிருக்கேனே. ஏன் இப்படி பண்ணுற? இல்லை ஏன் இப்படி பண்ணுறேன்? நான் பாட்டுக்கு 7 தானே போய்கிட்டு இருந்தேன். இந்த மாதிரி பண்ணலாமா? உங்கள் ஊருக்கு உங்களை நம்பி வந்த பாவத்துக்கு நீங்கள் செய்கிற நன்றி கடன் இது தானே. ஃபேமே, ஆஃப் ரோடுக்கு நீங்கள் அனைவரும் தயாரா? மச்சானோட ஆஃப் ரோடு செஷனை தான் இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறீங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஹைவேலேருந்து பார்த்தீங்கன்னா உள்ள ஒரு ரோடு ஒன்று போச்சு. ஸோ அதுக்குள்ளே அப்படியே போயிட்டு மச்சான் எப்படிலாம் ஓட்டுறான் அப்படிங்கிறத பார்ப்போம். பார்த்திங்கன்னா ட்ரையல் வந்திருக்கும். இதெல்லாம் ஆஃப் ரோடு வாங்க. ஓ மை குட்னஸ், என்ன பயங்கரமான லொக்கேஷனாக இருக்குது சார். இந்த நேரத்தில் நம்மக்கிட்ட ட்ரோன் இல்லாமல் போச்சு. ட்ரோன் இருந்துச்சா இந்த நேரம் கிருட்டுன்னு பறக்க விட்டுருப்பேன். நம்மளும் ஒரு அட்வென்ச்சர் பைக்கை கொண்டு வந்திருக்கணும் இந்த ரைடுக்கு. ஏன்னா நம்ம பண்ணுற எல்லா அட்வென்ச்சர்ஸுக்கும் அந்த அட்வென்ச்சர் பைக்கு தான் கரெக்டாக இருந்திருக்கும். ஐயோ எப்படி இறங்கி ஏறிச்சு பார்த்தீங்களா? இதுவே அது எஸ்யூவியாக இருக்க போய் பிரச்சனை இல்லை, எக்ஸ்யூவியாக இருக்க போய் பிரச்சனை இல்லை. நம்ம சேவேஜ் ஸ்விஃப்டாக இருந்தது அப்படின்னா இந்நேரம் பறந்து இப்படி நின்றுருந்துருக்கோம் மேட்டாப்பில். இப்படி பாருங்கள் எப்படி ஓட்டுறீங்கன்னு பாருங்கள்.
கொஞ்சமாவது பின்னாடி 2 புள்ள பூச்சிங்க வருது, கொஞ்சம் மெதுவாக நின்று கூட்டிகிட்டு போகலாம். நோ அந்த அக்கறை இல்லை. தண்ணியில் காட்டுக்காடாக கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க. அரே பையா அவன் வித்தே காட்டுது. இது ஃபுல்லாக சகதியாக இருக்கு. டேய் இது சகதியாக இருக்குடா. சகதிடா. உங்களுக்கு அது சின்னது, இந்த வண்டிக்கு அது பெருசு. பையா வழி விடுங்க பையா. அம்மே 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 அம்மே. நல்ல வேலைக்கு விட்டுட்டேன், இல்லைன்னா வாங்க நம்ம எல்லாரும் ஆஃப் ரோட் பண்ண போகிறோம். வாங்க வாங்க. அம்மா ஒரு ட்ரிஃப்ட் அடி மாமா. நான் மச்சான் ட்ரிஃப்ட் அடிக்கிறேன்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு அப்படியே போயிட்டான். டேய் என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? எல்லாரும் வந்துட்டு ஆஃப் ரோட் பண்ணிட்டு முன்னாடி போயிட்டாங்க. நம்மளும் இந்த 390 ஆஃப் ரோட் பண்ண போகிறோம். தம்பி ஆஃப் ரோட் பண்ண நீங்கள் தயாரா? Road is for kids, track is for men, off road is for legends. நாங்களும் பண்ணுவோம் வீல் ட்ரிஃப்ட்டு. வாங்க நம்ம முன்னாடி போகலாம், முந்திரி கொட்டை மாதிரி. நம்ம என்னைக்கு யூரின் மாதிரி முன்னாடி போனோம். எங்கே நம்ம தாரை காணோம். எங்கடா நீங்கள் இருக்கீங்க? ஃபேமே எங்களோட வந்த மச்சானை காணும், சாபு மச்சானையும் காணும், HR மச்சானையும் காணுமே. எங்கே போனாங்கன்னு தெரியலையே. அரே துக்கடா பாய்ஸ், நாங்களாம் பின்னாடி வர்றது உங்கள் கண்ணுக்கும் தெரியலையா? ஐயோ ரோடு வேற வழுக்குதே. டே இது பார்க்க டீப் ஜங்கலாக இருக்குடா. இங்கே ஏதோ யானைக்கு இது வந்துட போகுதுடா. நிறைய ஊழ விட்டுருச்சு சக்ஸஸ். அப்போ கண்டிப்பாக இங்கே ஏதோ ஆபத்தான மிருகம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏண்டா எப்படா இந்த குட்டி ரோடுக்குள்ளே உள்ளார போனீங்க? ஹலோ தாத்தா, இட்ஸ் மீ ரஜினி முருகன், பாய். மச்சான் வந்து என்ன பிளான் பண்ணிக்கானா, அந்த தண்ணி இருக்குது பார்த்தீங்களா, தண்ணிக்குள்ளே போய் சொருக்குன்னு விடுக்கலான்னு நினைக்கிறேன். அம்மா அம்மா ஐயோ ஆமே, இவன் பயங்கரமான ஆளுங்க. ஏண்டா நீ போயிட்ட, நாங்கள் என்னடா பண்ணுறது? டே உனக்கு கொஞ்சமாவது மனசாட்சி இருக்காடா? உன்னை நம்பி வந்த பாவத்துக்கு நீ பண்ணுற நன்றி கடன் இதுதானா? And we are going to do such kind of off-road things, and this is the first time we are gonna do this off-road, bro. ஏ ஜோயா, அப்படியே போயா அம்மே, எப்படியாவது போயிரு, பத்திரமா போயிரு. டேடு அம்மே. அம்மே பயங்கரமான ஆஃப் ரோடுங்க. இந்த மாதிரி ஒரு ஆஃப் ரோடை நான் ஆஃப் ரோட் நான் இன்றைக்கி கண்டதே இல்லை. ஏப்பா டேய் என்னடா வந்துட்டீங்களாடா? ஐயோ தாரை எப்படி நிறுத்தியிருக்கான் பாருங்க, படுபாவி பயலே. ஊவா ஊதா ஃபுல்லாக டீலாவா இருக்கியா? போதும், இதுக்கு அங்கிட்டு போகணும்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான். நம்ம இங்கேயே நிறுத்திக்குவோம். அப்பா
ஒரு வண்டி எங்கெல்லாம் போகக்கூடாதோ அங்கெல்லாம் நாங்கள் வண்டியை கொண்டு வருவோம். இங்கே பாருங்க மச்சானே எங்கே கொண்டு வந்திருக்கான்னு. டேய் நீ எங்கே கொண்டு வந்து நிறுத்தியிருக்கேன்னு தெரியுதா? ஃபேமே இங்கே யாருமே வண்டியே கொண்டு வர மாட்டாங்க. நம்ம ஒரு ஆஃபர் தாண்டி வந்தோம் இல்லையா? ஸோ அந்த ஆஃபர் தாண்டி அப்படியே இப்படி வந்தோம் அப்படின்னா இந்த பாறைக்கே வந்துடுது. இப்படி பாதையில் தூங்கையில் 2000 கிலோமீட்டர் தாண்டி வந்து கிராச்ச கழுவு 2000 நான் தண்ணி உண்மையிலுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஆமாம், இதுக்கு கோயம்புத்தூர்லேருந்து கிளம்பி வந்தது எதுக்கு தெரியுமா? லடாக் போகிறதுக்கு இல்லை, இந்த மாதிரி ஒரு அமைதியான பிளேஸை வந்து எனக்கு செருப்புகள் வருதுக்கு. ஃபேமே இந்த இடத்த விட்டு நகர வேண்டிய நேரம் வந்து விட்டது. ஸோ அவ்வளோதான், நிறைய ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுத்துட்டோம், மெமரிஸ் வந்து கேப்சர் பண்ணிட்டோம். அவ்வளோதான். இனி வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வெளியே போயிட்டு அதுக்கப்புறம் டுவர்ட்ஸ் ஆகிற தான் போக போகிறோம். ஃபேமே டைம் வந்து பார்த்தீங்கன்னா டைம் என்ன சொல்லுங்கள்? ஐயோ ஃபோன் சார்ஜ் போட்டு சாரி. டைம் வந்துட்டு டைம் நேரம் டைம் பார்க்குறேன் இருங்க. உச்சி வெயில் டைம் வந்து 11:20. 11:20 ஆச்சுங்க. வந்துட்டு இன்னும் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடல, லஞ்சு. ஸோ பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் பிரஞ்ச் சாப்பிட போகிறோம். பாய்ஸ் எல்லாரும் வந்து உள்ளே உட்காந்துருக்காங்க. இன்னும் ஆக்ராவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 180 கிலோமீட்டர்ஸ் விச் இஸ் நான் ஸ்டாப் ரைடு தான். கிளம்பிட்டோம். விருட்டுன்னு போயிட்டுருக்கோம். ஸோ ஆக்ரா போயிட்டு 2 நாள் ஸ்டேங்க. செம்ம டயர்டு மச்சானா. நேற்றுனா நடு ரோட்டில் உட்காந்து படுத்து அப்படியே பிச்சை எடுக்கிற மாதிரி படுத்துட்டு இருந்தான். விட்டா யாராவது சில காசப்பட்டுருவாங்க போல. மச்சான் வந்து காரில் படுத்துங்க. காரில் தூங்கிட்டாங்க. நமக்கு இந்த நைட் ரைடே ஒத்துக்காதீங்க. பழைய வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும், எனக்கு நைட்டு வந்து செட்டே ஆகாது. பகல் மட்டும் எவ்வளோ நேரம் கொடுத்தீங்கன்னா கூட நான் அடிச்சுக்காது. நைட் சைட் அடிக்குது. அதே ஃபேமா இப்போ தான் வந்து லஞ்சு சொல்லியிருக்கோம். போய் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் டுவர்ட்ஸ் ஆக்ரா போயிடலாம். இதுக்கப்புறம் மோட்டோ விளாக் பண்ணுவேனாங்கிறது கொஞ்சம் டவுட்டு தான். மச்சானும் பண்ண மாட்டான், ஏன்னா அவனும் செம்ம டயர்டாக இருக்கான். ஏன்னா வந்து ஒரு 2-3 நாள் சில ரைடர்ஸ்லாம் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. எங்கே போகிறோம்னு கேளு. இப்போ நம்ம எங்கே போகிறோம்? ஸ்விம்மிங் பூல் போகிறோம். ஸ்விம்மிங் பூல்? ஆமாங்க, ஸ்விம்மிங் பூல் இருக்கிற ஒரு பக்குன்னு குடிச்சு அப்படியே உள்ளே போயிடும். தெரியாது மச்சான் தான் எனக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணுவோம். அம்மா கொடுத்து எனக்கு ஸ்விம்மிங் பூல் தெரியாது. எனக்கு ஸ்விம்மிங் தெரியாது. ஸ்விம்மிங் பூல் இருக்கிற ரெஸ்டாரண்ட்டாக வந்து பார்த்துட்டு நம்ம ஆக்ராவில் தான் ஆக்ராவில் வந்து 2 நாள் ஸ்டே பண்ண போகிறோம். ஓகே வாங்க ஃபர்ஸ்ட் தாஜ்மஹால் பார்க்கணும். ஆமாம், தாஜ் பார்க்கணும், கல்யாணம் முடிக்கணும், அவங்களை சேர்த்து வைக்கணும், மோதிரம் மாற்றணும், எவ்வளோ வேலை. அவங்களே செத்து போயிட்டாங்க. அவங்க ஞாபகத்தை தான் வந்து தாஜ்மஹாலை கட்டி வச்சிருக்காங்க. இல்லை நீ சொன்னா தாஜ்மஹாலுக்கே ரொம்ப அவமானம். நான் வந்து எனக்கு ரொம்ப நாள் ஆசை. போன வருஷமும் இதேமாரி ஒரு விளாக்ல சொல்லியிருப்பேன், இந்த வருஷமும் இதே விளாக்ல சொல்கிறேன். என் ஆளோட இல்லை, என் ஆளோட தாஜ்மஹால் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணு ரொம்ப நாள் ஆசை. என் கரகம் உங்ககிட்ட மாட்டிக்கிட்டேன். இந்த வருஷமும் போன வருஷமும் போக முடியல, இந்த வருஷமும் போக முடியல. வேற எந்த வருஷம் தான் நான் போறேன்? கடைசி வரைக்கும் ஆள் யாருன்னே சொல்ல மாட்டேங்க. நீங்க வச்சு கேளுங்க. நான் பதில் சொல்ல மாட்டேன். ஓகே சார், வாங்க சாப்பிட்டு வந்துடலாம். பைத்தியக்காரன் இருக்கு. உனக்கு தான் ஹிந்தி தெரியுமா? எனக்கு தான். ஹிந்தி உனக்கு தான்டா தெரியும். குடு கொஞ்சம் பியா. டேஸ்ட்டுக்கே பார்த்து தாத்தா எவ்வளோ தராது? தாத்தா டேஸ்ட்டுக்கு கொடுங்க பையா. இது தாத்தா என்ன ஈல முக்குது தாத்தா? இது மட்டும் கம்மியாக தராது. இது நேம் நாம் नाम तो 250 रुपया किलो, 200 रुपया किलो, 200 अगलू बगलू गुगलू அக்கடு மக்கடு தக்குடு. டேஸ்ட் அங்கதான் குத்துது. எப்படி இருக்கு? பால் கோவா மாதிரி இருக்கு. நம்ம அம்மாலாம் வந்து பால் கெட்டு போச்சுன்னா செய்வாங்கல்ல. பால் தாத்தா நிறைய பால் கெட்டு போடுவாரா? இதெல்லாம் பால் வைக்க தெரியாத தாத்தா. சொல்லி இருந்தா நானே வச்சு கொடுப்பேன். பெரிய பால் வைக்கிற தாத்தா. कितना रुपए? 250 250 1 கிலோவா? 1 கிலோ या चाहिए. இது 50 ரூபாய்க்கு, இது 50 ரூபாய்க்கு, இது 50 ரூபாய்க்கு. 50 भैया ऑल 50 रुपए पार्सल के गाता है. குடுத்தனா நான் சாப்பிடுவேன். நீ பேர் மூணுக்கு முளைக்க அடிக்குற. कितना करना? 50 250 350 350. மூணு சேர்த்து 350. இங்க பாரு, ஆதார் கார்டு. பேன் கார்டு மாமா. பையா எங்க இருந்து இந்த பேன் கார்டை பிடிச்சிங்க? पैन कार्ड ये दो फॉर्म है। तुम्हारा नाम क्या है? என்ன தாத்தா? சியாராம். சியாராமா. இந்த மீசை அப்படியே கொஞ்சம் முறுக்கி காட்டுங்க. மீசையா? மீசையா முறுக்கு தாத்தா மீசை.
மீசைய முறுக்கு தாத்தா. अरे ताता अच्छा ताता अच्छा अच्छा मीशा ताता